இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னா, பிக்சார்ட் அப்ளிகேஷன்ல நம்ம போட்டோ ஷர்ட்டு பேண்ட் இந்த மாதிரி ஐட்டத்தை எப்படி இமேஜ் கொண்டுறது, ஒரு இமேஜ் எப்படி இந்த ஷர்ட்ல அப்ளை பண்றதை பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, நம்ம கலர் எப்படி மாற்றிதான் பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். முதல்ல பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஆல் ஃபோட்டோஸ் கொடுங்க. கொடுத்துட்டு உங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுங்க. இந்த ஃபோட்டோ பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஆட் ஃபோட்டோவில் போய் ஒரு இமேஜை ரீசெண்ட் கிடக்கல அதை ப்ரெஸ் பண்ணும்பா நிறைய லிஸ்ட் வரும். உங்கள்கிட்ட ஃபோட்டோ இல்லை எந்த கிடக்கல அதை அப்படியே காட்டும். அப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோவை நான் விஜயான ஃபோட்டோ அப்லோட் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரிலாம் வச்சுட்டு நான் இந்த மாதிரி வச்சாச்சு. அதுக்கப்புறம் கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது எப்படியே மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணோம்பா நமக்கு சென்டர் ஷர்ட்டில் விஜய்க்கான ஃபோட்டோ இருக்கிற மாதிரி பாருங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த டப்பர் ஐக்கான் இரேசர் இந்த இதை ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணும்பா இங்கே செலக்டு, ரீஸ்டோர், இரேசர், ஷேப் இதெல்லாம் காட்டும். நீங்கள் கொடுக்க வேண்டியது ரேசர். எதுக்கு ரேசர் தேவைப்படுன்னா, வெளியே ஷர்ட்டுக்கு உங்கள் ஃபோட்டோக்கு வெளியே ஒரு டார்க்காக வெளியே காட்டிருக்குங்க, அதை இப்போ நம்ம அழிக்க போகிறோம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி அடிங்க. அழிச்சிட்டு இல்லை இதெல்லாம் அழிச்சிடுங்க. கிளியராக அழிச்சுக்கிட்டு உங்களுக்கு ஷர்ட்டை தவிர மீது எல்லாத்தையும் அழிச்சிடுங்க. உங்கள் ஹேண்டு, பண்ணிவிட்டு உங்களை அறியாமல் ஷர்ட்டில் எதாவது பட்டிருப்பியோ அதை நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த ப்ரெஷ் வச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். அடுத்து இரேசரை வச்சு உங்கள் கை இது பண்ணுங்கள். நான் சும்மா தான் கட்டி தரேன். நீங்கள் பொறுமையாக இருந்து பண்ணால் உங்களுக்கு நல்லா சூப்பராக வரும். ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் உங்கள் ஃபோட்டோ கிளியராக வராது. அடுத்தது இதில் 5வது ஆப்ஷனில் ப்ரெஸ் பண்ணும்பா நீங்கள் எதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, ஷர்ட்டில் மட்டும்தான் ஆயிருக்கா, ஷர்ட்டு கரெக்டாக ஷேப்பில் வந்திருக்கான்னு காட்டும். அதுக்கப்புறம் இதை தப்பாக இருந்தால் அதை கரெக்டாக பண்ணிடுங்க.
இந்த மாதிரி வரும். இதில் சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் உங்களுக்கு ஃபோட்டோ கிளியர் அப்லோட் ஆகாது. இது எல்லாம் பண்ண அப்புறம் இந்த மாதிரி காட்டும். எல்லாம் பார்த்த அப்புறம் நீங்கள் டிக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணீங்கல்ல, அந்த மாதிரி ஆகுங்க. இப்போ உங்கள் ஃபோட்டோ இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எஃபெக்ட் கொடுக்கணுன்னா இதில் போயிட்டு இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் கொடுக்கலாம், கலர்ஸ் கொடுக்கலாம், பிடிச்ச கலர்ஸ் கொடுக்கலாம், கொஞ்சோட இதாகலாம், டார்க் ஆக்கலாம். அதுக்கப்புறம் டிக் கொடுத்துருங்க. அடுத்தோ டிக் கொடுத்துட்டு இந்த அம்புக்குறி டார்க்காக கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. உங்களுக்கு சேவ் ஆகிரும்.